அந்த போராட்டத்தை தீர்வு கொண்டதுனால தான் வெள்ளக்காரனே பயந்துக்கிட்டான், சிதம்பரத்தை கண்டு பயந்துட்டான். அதனால தான் அவனுக்கு அதுக்கு ஒரு ஆயில் போட்டான், கப்பலெல்லாம் பிடிங்கிட்டான். எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு கடைசியாக அவர் என்ன சொன்னார், செக்கு ஓட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டார். என்னடா நீ செக்கு ஓட்டினாட சிதம்பரம் வாங்குறாங்க, சிதம்பரம் மாதிரி செக்கு ஓட்டணும் உண்டா, செக்கு ஓட்டினார், அவ்வளோ கஷ்டப்பட்டார். அவர் வந்து நம்ம வீட்டுக்கோசரம் நம்ம பொண்டாட்டி ஒரு யானத்தை எடுத்து வைக்க சொன்னால் நம்ம எடுத்து வைக்க மாட்டேங்கிறோம். அவர் நாட்டுக்கோசரம் தான் செக்கு ஓட்டினார், நாட்டுக்கோசரம் செக்கு ஓட்டினார், இவ்வளோ கஷ்டப்பட்டார். ஆனால் அவர் வந்து இறக்குறப்ப இந்த இந்தியா தமிழ்நாட்டு மண், இந்தியா மண் நம்மளெல்லாம் நினச்சி பார்க்கணும். அப்போ வருந்திருக்கலாம், இறக்குறப்ப அவர் வருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அவர் ஆன்மா வந்து நம்ம மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வாழ்த்தோம், பரவாயில்ல இப்படி நம்ம செய்கிறாங்க மறக்கணுங்க. ஒரு மனிதன் வாழ்ந்தான் இறந்தான் இருக்கக்கூடாது, எல்லாம் வாழ்றான் எல்லாம் பிறக்கிறான். எத்தனையோ பேர் வாரி வாரி கொடுத்தோம், நடு ரோட்டில் தான் நிற்பான், நடு ரோட்டில் தான் நிற்பாமாங்க, நடு ரோட்டில் தான் நிற்பான். ஆனால் நடு ரோட்டில் நின்னா என்னைக்கு எத்தனை ஆண்டான 150 இந்த தாத்தருக்கு முன்னே இன்னொரு தாத்தா ஆடுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் 154 வருஷம் முன்ன பிறந்த சிதம்பரனார் நம்ம நாம வச்சு லட்டு வச்சு நீங்கள் கொண்டாடணும்னா அது போதாத நம்மளுக்கு, இந்த பேர் போதாதா? எத்தனை பேர் வரான், 10,000 கோடி சம்பாதிக்கலாம், லட்சம் கோடி தாங்க வச்சிருக்கான். வச்சு என்ன பிரயோஜனம்? சம்பாதிக்கலாம், அவன் கொண்டாட்டி நல்லா இருக்கணும், அவன் பிள்ளை நல்லா தான் எடுக்கிறான். நானும் அப்படி நான் வாழ்ந்ததே கிடையாது. நம்ம ஒன்றும் சாதாரண சின்ன ஆள். ஆனால் அவர் அப்படியாப்பட்ட சிதம்பரனார் வந்து, ஆனால் அவர் சிறைச்சாலையிலிருந்து வரது வெறும் 4 பேர் வேற இல்லை. இன்னைக்கு நம்ம ஒரு 30-40 பேர் இருக்கணும், ஒரு சந்தோஷம் நம்ம. ஆனால் அவ்வளோ செஞ்சார், யாருக்கும் செஞ்சார், நாட்டுக்கோசம் தான் செஞ்சார். அதனால் எவ்வளோ பேர் இது செக்கலத்து சிதம்பரனாருக்கு அவர் பிறந்தநாள் வாழ்த்துக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். எனக்கு வந்து அவர் பேசுறதுக்கு பேசுகிறேன், இன்னும் நிறைய பேசுகிறேன், எவ்வளோ செஞ்சுருக்காரு. ஆனால் அவர் இன்னும் கப்பல் மட்டும் வாங்கினார்ல, அவர் வட இந்தியாவில் போய் கப்பலை போய் வட இந்தியாவில் போய் அங்கே போய் வந்தால் நான் குழந்தைங்க முழுவதும் இருக்கும், ஒய்ஃபு முழுவதும் இருக்கும்போது குழந்தை குழந்தை விட்டுக்கிட்டு அருணாச்சல் போவாங்களா, கப்பலோடு தான் வந்தார். எவ்வளோ முயற்சி செஞ்சு கடைசியாக அவர் இறக்குறப்ப பெரம்பலூர், நம்ம பெரம்பலூர் தான் சீமனை கடை வச்சு தான் பிழைச்சார், இறந்துட்டார். எப்பயுமே நம்ம வந்து தமிழ்நாட்டுக்காரங்க இருக்கிறப்ப அவனோட அருமை தெரியாது, இல்லாதது தான் தெரியும். இல்லாததும் நினைச்சு அவர் ஆத்மா நாட்டி சாந்தனைன்னு சொல்லி பிறந்தநாள் வாழ்த்து நன்றி தெரிவித்து. ஆனால் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், இது வந்து ஆனால் ஒரு வீடு எடுத்துங்க, இது தமிழக அரசு ஒரு வேண்டுகோள். எங்களுடைய வாவு சிதம்பரனார் நற்பணி மன்றத்தின் சார்பாக தமிழக அரசுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். மரியாதைக்குரிய கப்பலோடி தமிழன் செக்கிழுத்த செம்மல் ஐயா வஉசி பிறந்த நாளை வழக்கறிஞர் தினமாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழக அரசுக்கு எங்களுடைய வஉசி நற்பணி மன்றத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆண்டு செய்யாவிட்டாலும் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக ஐயா வஉசியுடைய பிறந்த நாள் வழக்கறிஞர் தினமாக கொண்டாடப்பட வேண்டும், கொண்டாடப்படும். இந்த வஉசி நற்பணி மன்றத்தின் வாயிலாக ஒரு கோரிக்கை. அதனால வந்து நம்ம வஉசி நற்பணி மன்ற தலைவர்கள் மூலியமாகவும் செயலாளர் என்ற மூலியமாகவும் ஒரு சின்ன ஒரு தீர்மானம், இந்த பிறந்தநாள் விழாவில் ஐயாவோட பிறந்தநாளை தமிழக அரசு வழக்கறிஞர் தினமாக கொண்டாட வேண்டும். எப்படி நம்ம ஐயா ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோமோ அதுபோல ஐயாவுடைய பிறந்த நாளை வழக்கறிஞர் தினமாக கொண்டாட வேண்டும். இதற்கு தமிழக அரசு செவிசாய்க்க வேண்டும் என்ற ஒரு சின்ன வேண்டுகோளை உங்கள் முன்னிலையில் தெரிவித்துக் கொள்கிறோம். சொன்னாங்கல்ல, அவர்கிட்ட இன்னும் நிறைய புதஞ்சு கிடக்குது வெளியில